إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري رب اشرح لي صدري اللهم علمني كتابك وفقهني في سنة نبيك اللهم علمني وفهمني واشرح صدري لدينك العظيم اللهم اجعلني من العلماء الصالحين الفاهمين العالمين المتعلمين الناشرين لدينك والداعين إليه. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல் குர்ஆனுடைய விரிவுரையை நாம் கற்று வருகின்றோம். சூரத்துல் லைலை சென்ற அமர்விலே நாம் ஆரம்பித்தோம். அல்ஹம்துலில்லாஹ் 3 வசனங்களை முந்திய அமர்வுகளிலே நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 4வது வசனத்தை நாம் பார்ப்போம். கவனியுங்கள். இன்ன சஅயக்கும் லஷத்தா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவின் மீது சத்தியம் செய்கிறான். அந்த இரவு பகலை மூடிக்கொள்ளும் பொழுது, பிறகு பகலின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான் அது வெளிச்சமாகும் பொழுது, பிறகு தன் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கிறான் வமா ஹலகல் ذكر والانثى, ஆணையும் பெண்ணையும் படைத்த இறைவன் மீது சத்தியமாக என்று கூறி, இப்படி 3 மகத்தான சத்தியங்களை செய்ததற்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன நிச்சயமாக, சஅயக்கும் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய செயல், உங்களுடைய சம்பாத்தியம். சஆ யஸ்ஆ, நம்ம சஃபா மர்வாக்கு இடையில சை செய்யறதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இதே வார்த்தை தான். அதே போல் சூரா நஜ்மில் வரும் பாருங்க, வஅன் லைஸ லில் இன்சானி இல்லா மா சஆ. அதே போல் சூரா ஜும்ஆல ஃபஸ்ஸஉ இலா திக்ரில்லாஹி, எல்லாமே இதே ஒரே வேர்ச்சொல்லிலிருந்து வரக்கூடிய மாறுபட்ட அமைப்புகள் தான். இன்ன நிச்சயமாக, சஅயக்கும் உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய உழைப்புகள், உங்களுடைய தேடல்கள், உங்களுடைய சம்பாத்தியங்கள். கும்ங்கிறது உங்கள். இன்ன சஅயக்கும் லஷத்தா, லாம் என்பது இந்த இன்னவுடைய ஹபர்ல வரக்கூடிய, அதாவது உறுதியை இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த இன்னவுடைய ஹபர்ல சில நேரங்களில் லாம் இல்லாமல் வரும், சில நேரங்களில் லாமோடு வரும். எப்படி இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், இன்னல்லாஹ லகஃபூருர் ரஹீம். சொல்லப்படக்கூடிய செய்தியை எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்பவர் நினைக்கிறாரோ அதற்கேற்ப இந்த மாதிரியான சொற்கள் அரபி மொழியில் அதிகப்படுத்தப்படும். தமிழில் நிச்சயமாக, திட்டமாக, உறுதியாக, கண்டிப்பாக இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுவதை போன்று, இன்ன நிச்சயமாக, சஅயக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் லஷத்தா கண்டிப்பா அது பலதரப்பட்டவையாக இருக்கிறது. இமாம் தபரி என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். வகௌலுஹு இன்ன சஅயக்கும் லஷத்தா யகூல் இன்ன அமலக்கும், நிச்சயமாக உங்களுடைய அமல், லமுக்தலிஃபுன் மாறுபட்டதாக இருக்கிறது. ஐயுஹன் நாஸ் மக்களே, லிஅன்ன மின்கும் அல் காஃபிர பிரப்பிஹி, உங்களிலே தனது ரப்பை நிராகரிப்பவரும் இருக்கிறார். வல் ஆஸிய லஹு ஃபி அம்ரிஹி வ நஹீஹி, அல்லாஹ்வுடைய கட்டளையில் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடியவரும் இருக்கிறார். அல்லாஹ் தடுத்த காரியங்களில் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடியவர், அதாவது அந்த தடுத்த காரியங்களை செய்யக்கூடியவரும் இருக்கிறார். அல்லாஹ் ஏவிய கட்டளைகளை விடக்கூடியவரும் உங்களில் இருக்கிறார். வல் முஃமின பிஹி, உங்களிலே அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவரும் இருக்கிறார். வல் முத்திய லஹு ஃபி அம்ரிஹி வ நஹீஹி, அல்லாஹுடைய கட்டளையிலும் அல்லாஹுடைய விலக்கல்களிலும் அல்லாஹு தாலாவிற்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சரியா? கதாதா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், இன்ன சஅயக்கும் லஷத்தா யகூல் லமுக்தலிஃபுன். ஷத்தா என்பதற்கு என்ன அர்த்தம்? முக்தலிஃபுன் மாறுபட்டது, வித்தியாசமானது. வகௌலுஹு இன்ன சஅயக்கும் லஷத்தா ஜவாபுல் கஸமி. இமாம் தபரி சொல்கிறார்கள்,
அல்லாஹ் யர்ஹமுஹு. இந்த இன்ன சஅயக்கும் என்ற இந்த வாக்கியம்தான் இதற்கு முன்பு சொல்லப்பட்ட சத்தியத்திற்கு உள்ள பதிலாகும். அதாவது சத்தியமாக என்ன செய்தி சொல்லப்படுகிறது? இன்ன சஅயக்கும் லஷத்தா என்ற செய்தி உங்களுக்கு சொல்லப்படுகிறது. வல் கலாம் வல்லைலி இதா யக்ஷா இன்ன சஅயக்கும் லஷத்தா. அதாவது இரவு அது மூடிக்கொள்ளும் பொழுது அந்த இரவின் மீது சத்தியமாக, பகல் அது வெளிச்சமாகும் பொழுது அந்த பகல் மீது சத்தியமாக, ஆண்களையும் பெண்களையும் படைத்த இறைவன் மீது சத்தியமாக, உங்களுடைய செயல்கள் மாறுபட்டவையாக, ஒன்றுக்கொன்று வித்தியாசப்பட்டவையாக இருக்கிறது. சரியா? ஹைர். இந்த ஆயத்துடைய விளக்கமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, ஐ அஅமாலுல் இபாதில்லதி இக்தஸபூஹா முததாத்தத்துன் ஐதன் வ முதகாலிஃபத்துன். அதாவது எப்படி இரவு பகல் மாறுபட்டு இருக்கிறதோ, ஆண்கள் பெண்கள் என்று மாறுபட்டு இருக்கிறார்களோ, அடியார்கள் செய்யக்கூடிய செயல்களும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவையாக மாறுபட்டவையாக இருக்கிறது. ஃபமின் ஃபாயிலின் ஹைரன் ومن فاعل شرا. சிலர் நல்லதை செய்கிறார்கள், சிலர் கெட்டதை செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதை செய்யக்கூடியவர்களில் நம்மை ஆக்கி அருள்வானாக. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதே இந்த கருத்தை வேறு சில வாக்கியங்கள்ல அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதாவது இக்ரிமா அவர்களும் மற்ற குர்ஆனுடைய மற்ற விரிவுரையாளர்களும் இந்த இடத்துல சஇ என்பதற்கு அல் அமல் என்று கூறுகிறார்கள். ஏற்கனவே இமாம் தபரி சொன்னதை நம்ம பார்த்தோம். ஃபஸாஇன் ஃபீ ஃபிகாகி நஃப்ஸிஹி. சில மனிதர்கள் தன்னை விடுவித்துக் கொள்வதிலே அவர்கள் செயல்படுகிறார்கள். வஸாஇன் ஃபீ அதபிஹா. சிலர் தன்னை அழித்துக் கொள்வதிலே ஈடுபடுகிறார்கள். இதுக்கு அவங்க ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னா சுகாதியானி. மக்கள் எல்லாம் காலையில் புறப்படுகிறார்கள். அதாவது காலை விடியுது, மக்கள் எல்லாம் அவங்களுடைய வேலைகளில் ஈடுபடுறாங்க. ஃபமுப்தாஉன் நஃப்ஸஹு ஃபமுஅதிகுஹா. சிலர் தன்னுடைய நஃப்ஸை விலைக்கு வாங்கி கொண்டு அந்த நஃப்ஸை நரகத்திலிருந்து விடுதலை செய்து விடுகிறார்கள். வபாயிஉன் நஃப்ஸஹு ஃபமுபிகுஹா. சிலர் தன்னுடைய ஆன்மாவை விற்று விடுகின்றார்கள், அந்த ஆன்மாவை அழித்து நாசமாக்கி விடுகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரு சொர்க்கத்திற்குரிய அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் அந்த அமலை நரகத்திலிருந்து விடுவித்துக் கொள்கிறார்கள். யார் நரகத்துடைய அமல்களை செய்கிறார்களோ அவர்கள் அந்த ஆன்மாவை நரகத்திலே தள்ளி அழித்துக் கொள்கிறார்கள். இவங்க எப்படி அடுத்த விளக்கம் சொல்றாங்க? இன்ன சஅயக்கும் லஷத்தா என்பதற்கு ஐ இன்ன அமலக்கும் லமுதபாஇதுன் பஅதுஹு மின் பஅதின். உங்களுடைய அமல்கள் ஒன்றுக்கொன்று ரொம்ப தூரமானவையாக இருக்கிறது. லிஅன்ன பஅதஹு ضلالத்துன் வ பஅதஹு ஹுதா. உங்கள் செயல்களில், அதாவது சிலருடைய செயல் நேர்வழியாகவும் சிலருடைய செயல் வழிகேடாகவும் சிலருடைய செயல் நேர்வழியாகவும் இருக்கிறது. ஃபமின்கும் முஃமினுன் வ பர்ருன் வ காஃபிருன் வ ஃபாஜிருன் வ முதீஉன் வ ஆஸின். உங்களிலே சிலர் மூமினாக இருக்கிறார்கள், நல்லவர்கள் இருக்கிறார்கள். சிலர் காஃபிராக பாவியாக கெட்டவர்களாக இருக்கிறார்கள். சிலர் அல்லாஹ்விற்கு கீழ்ப்பணிந்து நடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சிலர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து இமாம் குர்துபி பதிவு செய்கிறாங்க, லஷத்தா என்பதற்கு இன்னொரு கருத்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஐ ல முக்தலிஃபுல் ஜஸா. அதாவது ஒன்று செயல்கள் மாறுபட்டது என்ற அர்த்தம், இன்னொன்று உங்களுடைய முயற்சி அதற்கான பிரதிபலன் கூலிகள் மாறுபட்டதாக இருக்கிறது. அதாவது என்ன அர்த்தம்? ஃபமின்கும் முஸாபும் பில் ஜன்னா. சிலர் சொர்க்கத்தை கொண்டு கூலி கொடுக்கப்படுகின்றார். வ முஆக்கபும் மின்னார். சிலர் நரகத்தை கொண்டு தண்டிக்கப்படுகின்றார். இது ஒரு அர்த்தம் சொல்றாங்க. இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க இமாம் குர்துபி, வக்கீல் ஐ ல முக்தலிஃபுல் அக்லாகி. உங்களிலே நீங்கள் மாறுபட்ட குணங்களுடையவர்களாக இருக்கின்றீர்கள். ஃபமின்கும் ராஹிமுன். உங்களிலே சிலர் கருணை உள்ளவராக இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். வ காசின். சிலர் கடின உள்ளமுள்ளவராக முரட்டு குணமுடையவராக இருக்கிறார். வ ஹலீமுன் வ தாயிஷ். உங்களிலே சிலர் தன்னை அடக்கிக் கொள்ளக்கூடிய சுய கண்ட்ரோல், அதாவது நல்ல பொறுமைசாலியாக சகிப்பாளியாக இருக்கிறார். வ தாயிஷுன். சிலர் எல்லா கெட்ட குணங்களிலும் ஆசைப்படக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். வ ஜவாதும் வ பகீல். உங்களிலே சிலர் கொடைவள்ளலாகவும் இருக்கிறார்கள். சிலர் கஞ்சத்தனம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆக இமாம் அதாவது குர்துபி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சஇ என்பதற்கு 3 அர்த்தங்களை சொல்றாங்க. ஒரு அர்த்தம் உங்களுடைய அமல்கள், இமாம் தபரி அவங்க சொன்னது மாதிரி. சரியா? அடுத்தது இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறார்கள் என்றால்,
இந்த அதாவது இன்ன சஅயக்கும் லஷத்தா, உங்களுடைய அமல்களுக்குரிய கூலிகள் மாறுபட்டதாக இருக்கிறது. சிலர் சொர்க்கத்தை பெற்றுக் கொள்வீர்கள், சிலர் நரகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இன்னொரு மூன்றாவது அர்த்தம், உங்களுடைய குணங்கள் மாறுபட்டதாக இருக்கிறது. சிலர் அதாவது நல்ல குணமுடையவராக, சிலர்கள் கெட்ட குணமுடையவர்களாக இருக்கிறீர்கள். இன்ன சஅயக்கும் லஷத்தா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு செய்தியை சொல்றதுக்கு எத்தனை சத்தியம் செய்யறான் பாருங்க. 3 சத்தியம் செய்யறான். இரவின் மீது சத்தியமாக அது மூடிக்கொள்ளும் பொழுது, பகலின் மீது சத்தியமாக அது வெளிச்சமாகும் பொழுது, பிறகு ஆண்களையும் பெண்களையும் படைத்த ரப்பின் மீது அல்லாஹுவின் மீது சத்தியமாக, மனிதர்களே நீங்கள் பலதரப்பட்ட முயற்சிகளை உடையவர்களாக, பலதரப்பட்ட அமல்களை உடையவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய அமல்களுக்கு ஏற்ப உங்களுடைய கூலிகளும் பலதரப்பட்டதாக இருக்கிறது, அல்லது உங்களுடைய குணங்கள் பலதரப்பட்டதாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, கவனிங்க. இன்ன சஅயக்கும் லஷத்தா ஃபஅம்மா மன் அஅதா. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. அல்லாஹும்ம யஸ்ஸிர் அல்லாஹும்ம யஸ்ஸிர். ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. இமாம் தபரி சொல்கின்றார்கள், ஃபஅம்மா மன் அஅதா. ஆக இந்த ஃப ஒரு வார்த்தை இருக்கு, அப்புறம் அம்மா ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு வாக்கியத்தை முடித்து அடுத்த வாக்கியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அரபி மொழியில இந்த மாதிரியான துணை வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி தான் அதை ஆரம்பிப்பாங்க. அதான் அரபில ஒரு அழகு. ஃபஅம்மா மன், ஃபஅம்மா ஆகவே செய்தி என்னவென்றால், மன் யார் ஒருவர், அஅதா கொடுத்தாரோ, வத்தகா இன்னும் பயந்து கொண்டாரோ, அஞ்சி கொண்டாரோ. சரியா? இது அந்த குர்ஆனுடைய வசனத்தினுடைய நேரடி பொருள். இப்போ முஃபஸ்ஸிர்கள் என்ன சொல்கிறார்கள்? முதலாவது இமாம் தபரியை பார்ப்போம். இமாம் தபரி சொல்கிறார்கள், யகூலு தஆலா திக்ருஹு, அல்லாஹு தஆலா அவனுடைய திக்ர் புகழ் மிக உயர்ந்ததாக இருக்கிறதே, அந்த அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா அய்யுஹன் நாஸ் ஃபீ சபீலில்லாஹ் ومن أمره الله بإعطائه من ماله وما وهب له من فضله واتقى الله واجتنب محارمه. மக்களே, உங்களில் யார் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுத்தாரோ, ஃபஅம்மா மன் அஅதா கொடுத்தார் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுத்தார். இன்னும் வமன் அமரஹுல்லாஹு பிஇதாயிஹி மின் மாலிஹி, தன்னுடைய செல்வத்திலிருந்து யார் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் அந்த அடியானுக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அவர்களுக்கெல்லாம் அவர் கொடுத்தார். யாருக்கு கொடுக்கணும்? பெற்றோர்களுக்கு கொடுக்கணும், சகோதரர்களுக்கு கொடுக்கணும், சகோதரிகளுக்கு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், உற்றார் உறவினர்களுக்கு கொடுக்கணும், அனாதைகளுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், வறியவர்களுக்கு கொடுக்க வேண்டும், கேட்டு வரக்கூடியவர்களுக்கும் கொடுக்க வேண்டும், கேட்டு வராமல் இருப்பவர்களுக்கும் தேடி சென்று கொடுக்க வேண்டும். இப்படியாக யாருக்கெல்லாம் செல்வத்தை செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறானோ அவர்களுக்கெல்லாம் யார் கொடுத்தார்களோ. இன்னும் வமா வஹப லஹு மின் ஃபத்லிஹி, எதிலிருந்து கொடுத்தார்? அல்லாஹ் தனக்கு கொடுத்த அருளிலிருந்து அவர் கொடுத்தார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான விளக்கம் சொல்லியிருக்காங்க பாருங்க. அல்லாஹ் புரிஞ்சுக்கணும் நமக்கெல்லாம். இந்த பாடம் முடிஞ்ச உடனே ஏதாவது யார் யாருக்கு எவ்வளவு முடியுதோ இன்ஷா அல்லாஹ் தர்மம் செஞ்சிருங்க. அது 5 ரூபாயா இருந்தாலும் சரி, அவங்கவுங்க நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது அல்லாஹ்வுடைய இந்த சிறப்பை படித்தோம், அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை படித்தோம், உடனே அமல் செய்தோங்கிற அந்த அடிப்படையில் அல்லாஹுமே யஸ்ஸிர் அல்லாஹுமே யஸ்ஸிர் அல்லாஹுமே யஸ்ஸிர் அல்லாஹுமே யஸ்ஸிர் அல்லாஹுமே யஸ்ஸிர். இமாம் தபரி சொல்கிறார்கள், யகூலு தஆலா திக்ருஹு ஃபஅம்மா மன் அஅதா, யார் கொடுப்பாரோ, வத்தகா மின்கும், உங்களில் யார் பயந்து கொள்வாரோ. சரி, ஐயுஹன் நாஸ், மக்களே, எங்கே கொடுப்பார்? ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே. இன்னும் எங்கே கொடுப்பார்? யாருக்கு கொடுப்பார்? வமன் அமரஹுல்லாஹு பிஇதாயிஹி மின் மாலிஹி, தன்னுடைய செல்வத்திலிருந்து யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டிருக்கிறானோ அவர்களுக்கெல்லாம் கொடுத்தாரோ. எதிலிருந்து கொடுப்பார்? வமா வஹப லஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹு தஆலா அவனுடைய செல்வத்திலிருந்து அந்த அடியானுக்கு கொடுத்தானே அந்த செல்வத்திலிருந்து அவர் கொடுத்தார். அடுத்து வத்தகல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொண்டார். என்ன விளக்கம்? அல்லாஹ்வை பயந்து கொண்டார் என்றால் வஜ்தனிப மஹாரிமஹு, வஜ்தனப மஹாரிமஹு, அல்லாஹ் தடுத்த
குற்றங்களை, மஹாரிம் என்று சொன்னால் இதெல்லாம் அல்லாஹ் பாவம், அதுக்கிட்டலாம் நெருங்காது, இதெல்லாம் புனிதமானவை என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டு விட்டானோ அந்த செயல்கள், அந்த ஹராமான செயல்களை விட்டு விலகி கொண்டாரோ. புரியுதா? இதுக்கு பதில் பின்னாடி வரும். முதலாவது 2 செய்திகள் இந்த வசனத்தில் சொல்லப்படுகின்றது. ஒரு செய்தி என்ன? ஆத்தா, கொடுப்பது. இரண்டாவது செய்தி என்ன? அல்லாஹுவை பயப்படுவது, அஞ்சிக் கொள்வது. இக்ரிமா ரஹிமஹுல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக சொல்கிறார்கள், ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா قال அஅதா மா இன்தஹு, தன்னிடத்தில் இருப்பதை அவர் கொடுத்தார். அல்லாஹ் அக்பர். வத்தகா, பயந்து கொண்டார். ஐ இத்தகா ரப்பஹு, தனது ரப்பை அவர் பயந்து கொண்டார். இந்த இடத்துல சுப்ஹானல்லாஹ் கவனிங்க, இமாம் தபரி சொன்ன விளக்கமாக இருக்கட்டும், இமாம் தபரி எங்கிருந்து விளக்கத்தை எடுத்தார்களோ, இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவங்களுடைய வார்த்தையிலிருந்து, நம்ம எவ்வளவு பெரிய முட்டாளு, அயோக்கியர்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளம். என்ன சொல்றேன்னா, உங்களை சொல்லலை, கோச்சுக்காதீங்க. அயோக்கியன்னு சொல்றேன்னா, அயோக்கியன்னா ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தை. என்ன, நான் எனக்கு சொல்றேன் என்னன்னா, நம்ம பாருங்க, யாராவது தர்மம் கேட்டு வந்துருட்டுமே, 5 பைசா 10 பைசானா கொடுத்துருவோம். ஏன்னா யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக நீங்கள் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய அளவு தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இன்ஷா அல்லாஹ் கொடுக்குறேங்க, நான் முயற்சி செய்கிறேங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். என்ன தெரியுமா செய்வான்? அல்லாஹ் கொடுத்தா கொடுக்குறேன் அப்படிமா. எங்கேயாவது குரானில் அல்லாஹ் கொடுத்தா நீங்கள் தர்மம் கொடுங்கன்னு இருக்கா? குரானில் எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே கிடையாது. என்ன குரான்ல இருக்கு? அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து கொடுன்னு தான் இருக்கு. அல்லாஹ் ஏற்கனவே உனக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அதிலிருந்து கொடு நீனு. அப்ப ஏற்கனவே எது கொடுக்கப்பட்டுச்சோ அதெல்லாம் இவருக்கான், அதெல்லாம் இவருக்கு, அதை இவர் கொடுக்க மாட்டாராம். இனிமே இந்த தர்மம் கேட்டு வந்துட்டார்ல, இவர் கேட்டு வந்ததுக்கு பிறகு இனிமே அல்லாஹு தஆலா கொடுத்தான்னா அது எப்படி? எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். கொடுத்தா அதுல இருந்து கொஞ்சம் பிச்சு கொடுப்பாராம். போடா பிச்சைக்கார பேல, அதுக்கு அல்லாஹ் தஆலா வேற வழியில அவனுக்கு கொடுத்துட்டு போயிடுவான். புரியுதா? இது நம்முடைய உள்ளத்துல அந்த ஈமான்ல அழுக்கு இருக்கு, ஈமான்ல குறை இருக்கு என்பதற்குள்ள அடையாளம். வார்த்தையை சொல்லவே கூடாது. இந்த வார்த்தை அல்லாஹ் கொடுத்தால் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை முனாஃபிக்குகளுடைய வார்த்தை என்று அல்லாஹ் சொல்றான். சர்வ சாதாரணமா இன்று மக்கள் பயன்படுத்துகிறார்கள். எப்படி சொல்லணும்? இன்ஷா அல்லாஹ் நான் முயற்சி செய்கிறேன், கண்டிப்பாக கொடுக்குறேன், நான் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறேன், நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை செய்வேன், அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறேன், நான் முயற்சி செய்கிறேன், அப்படி தான் சொல்லணுமே தவிர அல்லாஹ்விடத்தில் கண்டிஷன் போடக்கூடாது. நீ அல்லாஹ் எனக்கு கொடுத்தா நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சூரா தௌபால இது குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப எச்சரிக்கையாகவே சொல்கிறான். அந்த வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்க, படிங்க. அல்லாஹு அக்பர் யா அர்ஹமர் ராஹிமீன். சூரா தௌபால 74, 75, 76, 75 படிங்க, 75, 76, 77. யாராவது தர்ஜுமா கையில் வச்சிருந்தீங்கன்னா எடுத்து படிங்க. யாராவது தர்ஜுமா கையில் வச்சிருக்கீங்களா? படிங்க பார்ப்போம். சூரா தௌபால 75, 76, 77. அல்லாஹ் தன் அருளிலிருந்து எங்களுக்கு கொடுத்தால் நிச்சயமாக நாம் தர்மம் செய்வோம், நிச்சயமாக நாம் நல்லவர்களில் ஆகிவிடுவோம் என்று அல்லாஹ்விடம் ஒப்பந்தம் செய்தவர்களும் அவர்களில் உண்டு. அடுத்து 76. அவன் தன் அருளிலிருந்து அவர்களுக்கு கொடுத்த போது அதில் கஞ்சித்தனம் செய்தனர். அவர்கள் புறக்கணிப்பவர்களாகவே தங்கள் ஒப்பந்தத்தை நிறைவேற்றாது விலகிவிட்டனர். ஆகவே அவர்கள் அல்லாஹ்விடம் தாங்கள் வாக்களித்ததற்கு மாறாக நடந்த காரணத்தினாலும் அவர்கள் பொய் சொல்பவர்களாக இருந்த காரணத்தினாலும் அவர்கள் அவனை சந்திக்கும் நாள் வரை அவர்களுடைய உள்ளங்களில் அவர்களுக்கு நயவஞ்சகத்தை முடிவாக்கினான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நல்லா படிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். போதுமை காஃப் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், இந்த வசனத்தில் எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு குர்ஆனுடைய இல்மு இல்லாதனால, மார்க்க கல்வி இல்லாதனால இந்த அளவு நம்ம தவறான முறையில் நம்ம சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறத பார்க்குறோம். சரி, அப்போ என்ன செய்யணும்? நமக்கு அல்லாஹ் என்ன கொடுத்துருக்குறானோ அதிலிருந்து கொடுக்க நம்ம முயற்சி செய்யணும். எப்படி சொல்லக்கூடாது, அல்லாஹ் எனக்கு கொடுத்தா நான் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குது. இது மார்க்கத்தை பரிகாசம் பண்ணுறது, அல்லாஹ்வுடைய தர்மம் கொடுத்தல் என்ற சட்டத்தை கேலி கிண்டல் செய்கிறதாக ஆகிடும். அல்லாஹ் பயந்துக்கணும்.
சரி, விஷயத்துக்கு வாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன், நம்மெல்லாம் எவ்வளோ ஒரு கெட்டவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு புரியறதுக்காக வேண்டி சொல்கிறேன். உங்களை சொல்லலை, என்ன சொல்கிறேன் இங்கே பாருங்க. இமாம் தபரியும் பாருங்க, அடுத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அது ரெண்டு பேரும் பாருங்க. இமாம் தபரி என்ன சொன்னாங்க, வமா வஹபலஹு மின் ஃபத்லி, அல்லாஹ் அவனுடைய அருளிலிருந்து இந்த அடியானுக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அதிலிருந்து அவர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்க, அஅதா மா இந்தஹு, தன்னிடத்தில் எது இருக்கிறதோ, அதாவது ஏற்கனவே எது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாக இருக்கிறதோ அதை அவர் கொடுப்பார். இப்படிதான் தர்மம் செய்ய வேண்டுமே தவிர எனக்கு இனி வந்தால் நான் தருகிறேன் என்ற எண்ணம் ஒருபோதும் வைக்கக்கூடாது. அப்படி வந்தால் கொடுக்கக்கூடிய எண்ணமும் வராது, கஞ்சத்தனம் தான் வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதுங்களா? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலில் அஸீம். ஆனால் வாயால் சொல்லாமல் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யலாம். எப்படி துவா செய்யலாம்? யா அல்லாஹ், இந்த மாதிரி ஒருத்தர் கஷ்டமானவர் கேட்டு வந்துட்டார், உனக்கு தெரியும் இப்போ என்கிட்ட எந்த செல்வமும் இல்லைங்கிறது உனக்கு தெரியும். அல்லாஹ்ட்ட போய் சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுத்தாலா அப்புறம் வச்சு அப்போ அடி பிச்சு விடுவான், பிச்சு எல்லாம் உனக்கு தெரியும் என்ற ஆசை இருக்குது. யா அல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யடா அல்லாஹ், ஏதாவது ஒரு சம்பாத்தியத்தை கொடு, அந்த ஏழைக்கு, அந்த யத்தீம்கானாவுக்கு, அந்த மதரசாவுக்கு, அந்த மஸ்ஜிதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் இஹ்லாஸா என்ற தொழுது துவா செஞ்சுட்டு கடினமாக உழைப்பு செஞ்சான்னு வச்சுங்க. இப்படி செய்யலாம். இப்படி செஞ்சால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அவருக்கு பரக்கத் செய்வான். கண்டிப்பாக அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்வான். உடனே என்ன செஞ்சிடணும், அந்த பரக்கத் செஞ்ச உடனேயே நப்சு விளையாடாம அந்த நீயத்து வச்ச மாதிரி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடணும். அல்லாஹ் தஆலா மேலும் பரக்கத் செய்வான். நீயத்து வச்சதுக்கு அல்லாஹ் கொடுத்தா, கொடுத்ததுக்கு அல்லாஹ் தஆலா 700 மடங்கு வரைக்கும் ரெட்டிப்பாக்கி கொடுப்பான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பத்தத் ஸப்அ ஸனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா. எனக்கு தெரிஞ்சுங்க, என்னுடைய ஒரு சின்ன அறிவில் சொல்கிறேன். குர்ஆனுக்கு நம்ம அனுபவங்கள்லாம் தேவையில்லை. ஃபக்கீரா இருந்தவங்க, எப்படி ஃபக்கீர்னா ஃபக்கீர் அவ்வளவு ஃபக்கீர் என்ன, அதாவது அவ்வளவு ஃபக்கீர்னு வச்சுங்களேன், சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர்கள், அந்த மாதிரி கஷ்டப்பட்டவர்களில் ஒருத்தரை பற்றி எனக்கு தெரியும். அந்த கஷ்டத்திலையும் அவர் தர்மம் கொடுத்தார். அந்த கஷ்டத்திலையும் அவர் தர்மம் கொடுத்தாரு. இன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல கோடிகளை அவருக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதனால தர்மம் கொடுக்கறதுனால தயவு செய்து உங்களுக்கு குறைஞ்சு போயிடும். நமக்கே இல்லையே, நம்ம எப்படி கொடுக்கறது, நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. கொடுத்துக்கிட்டே இருங்க, அல்லாஹ் பரக்கத் செஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. அஅதா மா இந்தஹு, தன்னிடத்தில் இருந்ததை அவர் கொடுத்தார். அல்லாஹ் அக்பர். அது குறைவா, அதிகமா, கம்மியா, அதெல்லாம் கிடையாது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகுன்னார் வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரீத்தம் பழத்தினுடைய ஒரு பாதியை பீத்து அதை தர்மம் செய்றீங்க. உங்களிடத்துல ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்குது, நீங்க பசியில சாப்பிட்றதுக்காக வேண்டி வைத்திருக்கிறீர்கள். ஒரு ஏழை ஒருத்தர் தர்மம் கேட்கிறாரு, விரட்டாதீங்க, அந்த பேரிச்சம்பழத்தை 2ஆ பீத்து இந்த பாதி நீ சாப்பிடுப்பா அப்படின்னு கொடுத்து அனுப்புங்க. அல்லாஹ் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு மகத்தான தத்துவத்தை குர்ஆனும் ஹதீஸ் நமக்கு கற்றுக் கொடுக்குது பாருங்க. இப்ப கவனிங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக இக்ரிமா ரஹிமஹுல்லா அறிவிப்பு செய்வதை இமாம் தபரி பதிவு செய்கிறார்கள். ஃபஅம்மா மன் அஅதா ஐ மினல் ஃபத்லி, அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து, 2 அர்த்தம் வைக்கலாம் மினல் ஃபத்லுன்னு சொல்லிட்டு. ஒன்று என்ன, தன்னுடைய தேவை போக மீதம் உள்ளதை. எந்த தேவை? அவசியமான தேவை போல, தன்னுடைய குடும்பத்தார்கள், மனைவி, மக்களுக்குள்ள அந்த பசியுடைய தேவை இருக்கா இல்லையா, அந்த தேவை போக மீதம் உள்ளதை. தன்னுடைய உபரியான அதிகப்படியான ஆசைகள் போக உள்ள மீதம்னு சொன்னா அது ஒருபோதும் நடக்கவே நடக்காது. புரியுது? அவசியமான தேவை போக மீதம் உள்ளதை, அந்த அர்த்தமும் வைக்கலாம். 2 அர்த்தம் வைக்கலாம் ஃபத்ல் என்பதற்கு. வத்தகா ரப்பஹு. அடுத்து கதாதா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்வதை இமாம் தபரி பதிவு செய்கிறார்கள். ஃபஅம்மா மன் அஅதா ஐ ஹக்கல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹக்கை யார் கொடுப்பாரோ, ஃபஅம்மா மன் அஅதா ஹக்கல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹக்கை யார் கொடுப்பாரோ. அப்ப இமாம் கதாதா அவங்க கொடுப்பது என்று சொல்லும் பொழுது எதை கொடுப்பது? அல்லாஹ்வுடைய ஹக்கை கொடுப்பது. அப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய செல்வத்திலும் அல்லாஹ்வுடைய ஹக்கு ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஹக்கு என்றால் என்ன? ஏழைகளுடைய ஹக்கு. புரியுதுங்களா? அந்த ஏழைகளுடைய ஹக்கு அது என்ன? ஒருவர் நிசாபை எட்டிய, ஜகாத்துடைய நிசாபை எட்டிய செல்வந்தராக இருப்பாரே ஆனால் ஜகாத், முதலாவதாக ஜகாத். இரண்டாவது, ஒருத்தர் ஏழையா இல்லை, அவரே வறுமையில் இருக்கிறார், இருந்தாலும்
அவருடைய பெற்றோர் மீது அவருக்கு ஹக்கு இருக்கு. புரியுதுங்களா? இப்போ நம்ம இடத்துல ஒரே ஒரு கப்பு தான் பால் இருக்கு, ஒரு கப்பு தான் பால் இருக்கு இப்போ வீட்டில். இப்போ இந்த கப்பு பால் வீட்டில் 4 பேர் இருக்காங்க. உங்க மனைவியும் இருக்காங்க, உங்க பிள்ளையும் இருக்காங்க, உங்க பெற்றோரும் இருக்காங்க, நீங்களும் இருக்கிறீங்க. முதல்ல யாருக்கு கொடுக்கணும்? நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு கொடுக்கணும். அவங்க பசி ஆறுனதுக்கு பிறகு மிச்சம் இருந்தா நீங்க எல்லாம் பங்கு போட்டுக்க வேண்டியது. அப்ப இந்த மாதிரி ஹக்கும் இருக்குது. தனக்கு இல்லை என்றாலும் நம்ம கொடுக்க வேண்டியது. நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க. பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி? குழந்தைகள் சிறியவர்களாக இருக்கும் பொழுது தான் பசியாக இருந்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ஹக்கை யார் கொடுப்பாரோ, வத்தக ஐ மஹாரிம் அல்லாஹ் அல்லதி நஹா அன்ஹா, எந்த மஹரம் அதாவது புனிதங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு ஹராமாக்கி தடுத்து இருக்கின்றானோ அவற்றை யார் பயந்து கொள்கிறார்களோ. இது கத்தாதா ரஹிமஹுல்லா சொல்லக்கூடிய விளக்கம். அடுத்து பாருங்க, இமாம் தஹாக் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா யகுல் மன் ذكرல்லாஹ் வத்தகல்லாஹ். இமாம் தஹாக் அவங்க அஅதா என்பதற்கு ذكرல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தார் என்ற விளக்கம் சொல்றாங்க. எப்படி? யார் கொடுத்தாரோ, அதாவது தன்னுடைய நேரத்தை அல்லாஹ்வுக்காக கொடுத்தாரோ, அதாவது அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தாரோ, தொழுகைக்காக நேரம் கொடுத்தாரு, திக்ர் செய்யறதுக்காக, குர்ஆன் ஓதுறதுக்காக, இதெல்லாம் இபாதத். அல்லாஹ்வை நினைவு கூர்வதற்காக அடியான் கொடுக்க வேண்டிய நேரங்கள். வத்தகல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொண்டாரோ. ஆக இமாம் தபரி சொன்ன அர்த்தத்தை பார்த்தோம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்ற அர்த்தத்தை பார்த்தோம், கத்தாதா ரஹிமஹுல்லா, அப்புறம் தஹாக் ரஹிமஹுல்லா. இந்த 4 அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம பார்த்தோம். இது தஃப்சீர் தபரியிலிருந்து. இப்னு கசீர் ரஹிமஹுல்லா ரொம்ப அழகா ஒரே வாக்கியத்துல இந்த வசனத்துக்கு விளக்கத்தை முடிக்கிறாங்க. ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா ஐ அஅதா மா அமர பி இக்ராஜிஹி, அல்லது மா உமிர பி இக்ராஜிஹி, எதையெல்லாம் அவர் தன்னுடைய செல்வத்திலிருந்து வெளியாக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறாரோ அவற்றையெல்லாம் அவர் கொடுத்து முடித்து விட்டார். வத்தகல்லாஹ ஃபி உமூரிஹி, தன்னுடைய காரியங்களில் அல்லாஹ்வை பயந்து கொண்டார். தன்னுடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹு தஆலாவை பயந்து கொண்டார். இது இமாம் இப்னு கசீர் சொல்லக்கூடிய விளக்கம். சரி, இப்போ இமாம் குர்துபி என்ன சொல்றாங்க? இமாம் குர்துபி இப்போ பதிவு செய்யக்கூடிய விளக்கத்தை இமாம் தபரி அவங்க அடுத்தடுத்த வசனங்களை பதிவு செய்கிறாங்க. இருந்தாலும் இமாம் குர்துபி அந்த வசனங்களில் அந்த விளக்கங்களை முன்னாடி சொல்றாங்க, நம்ம அதையும் பார்த்துருவோம். குர்துபி என்ன சொல்றாங்கன்னா, ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, இந்த வசனம் அல்லாஹ் அக்பர், அல்லாஹு தஆலா நம்முடைய ஹலீஃபா அபூபக்கர் சித்திகி அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக, அவர்களுக்கு சிறந்த நற்கூலியை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக, அவர்களை நேசிக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த வசனம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயமாக இறக்கப்பட்ட வசனம் என்று சொல்லிவிட்டு குர்துபி சொல்கிறார்கள், எல்லா முஃபஸ்ஸிர்களும் இந்த கருத்தை சொல்கிறார்கள். இமாம் தபரியும் இந்த கருத்தை பின்னாடி பதிவு செய்வாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைருடைய மகனார் ஆமீர் மூலமாக அறிவிக்கப்படுகிறது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட வயதானவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, பெண்கள், மூதாட்டிகள், பலவீனமான வயதானவர்கள், கிழவர்கள், அவங்களையெல்லாம் அடிமைகளாக இருந்தவர்கள், அவங்களெல்லாம் வாங்கி வாங்கி உரிமையிட்டு கொண்டே இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தை அபு குஹாஃபா அவர் கூப்பிட்டு சொல்கிறார், மகனே, எனக்கு இந்த மாதிரி தெரிய வந்தது, நீங்க நிறைய அடிமைகளை உரிமையிடுவதாக. ஆனால் நான் என்ன ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால், நல்ல திடகாத்திரமான அடிமைகளை வாங்கி நீங்கள் உரிமையிட்டால் அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து உங்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்களே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் உங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே. நீங்க இந்த மாதிரி வயதான பெண்களையும் வயதான கிழவர்களையும் நீங்க வாங்கி உரிமையிடுறீங்களே, அவங்க உங்களுக்கு என்ன பலன் கொடுப்பார்கள் என்பதாக தந்தை தன்னுடைய மகன் மேல இரக்கம் கொண்டு சொல்கிறார். அதுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய பதில பாருங்க, அல்லாஹ் அக்பர். ஏன் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இவ்வளவு உகப்பானவர்களாக, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இவ்வளவு பிரியமானவங்களாக ஆனாங்க? சும்மாவாங்க, எல்லாம் அமலை வைத்து தான். அல்லாஹ்விடத்துல நசபு, பரம்பரை, உங்க அழகு, உங்க சொத்து, சுகம், செல்வம், நீங்க இருக்கக்கூடிய வசதியான நாடு எதுவுமே அல்லாஹ்க்கு தேவையில்லைங்க.
உங்களுடைய அஹ்லாக், நீங்க எந்த குணத்தில் இருக்கிறீங்க, உங்களுடைய அமல் எப்படி இருக்குது, உங்களுடைய பண்பு எப்படி இருக்கு, அதை வைத்து தான் அல்லாஹ் தஆலா உங்களுடைய கிரேடை தூக்குவான். இந்த காலத்துல கூட அபூபக்கரா மாற முடியாட்டியும் கூட அபூபக்கருடைய லைன்ல போய் நம்ம சேர்ந்துடலாம். அபூபக்கர் எந்த கியூல இருக்கிறாரோ, எந்த சொர்க்கத்துக்கு போவாரோ அங்க போய் சேர்ந்துடலாம். அந்த அஹ்லாக், அபூபக்கருடைய அஹ்லாக் இருந்தா. புரியுதுங்களா? அமல்களுடைய வாசல்கள் என்றுமே மூடப்படவில்லை, தக்குவாவுடைய வாசல்கள் மூடப்படவில்லை. இன்றும் ஒருத்தர் அந்த கதவு வழியா நுழைந்து விட்டாரேனால் அல்லாஹு தஆலா அவரையும் அந்த அளவுக்கு உயர்த்திடுவான். என்ன வித்தியாசம் இருக்கும்? அவங்க சஹாபாக்களை நபியை பார்த்திருப்பாங்க, சஹாபி ஆயிட்டாங்க. நம்ம நபியை பார்க்கல, சஹாபி ஆக முடியல. அந்த ஒரு வித்தியாசம் இருக்குமே தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிரேடு கொடுக்கறதுல அவன் ஒருபோதும் கஞ்சனே அல்ல. புரியுதா? இங்க என்ன பதில் சொல்றாங்க பாருங்க. யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. யா அபதி இன்னமா உரீது மா உரீது. அத்தாட்ட கூட சொல்லலங்க அந்த நோக்கத்தை. என்ன வார்த்தை சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் படிக்கணும், அரபி தெரியணும், அதை புரியணும், அந்த ஆழத்தை. யா அபதி இன்னமா உரீது மா உரீத். என் தந்தையே, ஏன் நோக்கம் வேற. என் தந்தையே, நான் எதை நாடுகிறேனோ அதை நான் விரும்புகிறேன். அது அவ்வளோதான், முடிச்சுட்டாங்க. நான் அதை உங்கள்கிட்ட சொல்லலை, உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு விருப்பம் இல்லை, நான் என்ன மனசில் வச்சுருக்கேன் அது வேற. என் சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு வார்த்தை. யா அபதி இன்னமா உரீது மா உரீத். என் தந்தையே, என் உள்ளத்துல வேற ஒரு எண்ணம் இருக்கு, என் உள்ளத்துல வேற ஒரு ஆசை இருக்கு. அதுதான் இப்படி சொல்றாங்க. யா அபதி, என் தந்தையே, இன்னமா உரீத், நான் நாடுவதெல்லாம் மா உரீத், நான் எதை நாடுகிறேனோ அதையே நான் நாடுகிறேன். அது அரபியில சொல்லக்கூடிய ஒரு போங்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? என்னுடைய தந்தையே, என் உள்ளத்துல வேற நாட்டம், என் உள்ளத்துல வேற தேடல் இருக்கு, அதுக்காக வேண்டி நான் உரிமையிடுகிறேன். அத்தாவும் கேட்டுக்கல, என்னத்தை தேட போறானோ, என்னத்தையும் ஆசை வைக்க போறானோ அப்படின்னு அத்தா விட்டுறாரு. அந்த எண்ணத்தை இந்த சூராவனுடைய கடைசியில அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த சூராவனுடைய கடைசியில வமால் யஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்லா இப்திகா வஜ்ஹி ரப்பிஹில் அஅலா வலசௌஃப யர்தா. இன்ஷாஅல்லாஹ் அங்க நம்ம படிப்போம். கவனிங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களுடைய விளக்கத்தை இமாம் குர்துபி இங்க பதிவு செய்றாங்க. ஃபஅம்மா மன் அத்தா ஐ பதல, செல்வத்தை செலவு செய்தார். வத்தகா மஹாரிம் அல்லாஹ் அல்லதி நஹா அன்ஹா, அல்லாஹ் தஆலா எந்த புனிதங்களை தடுத்தானோ அந்த புனிதமான தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டு யார் விலகி கொண்டாரோ. சரியா? அடுத்து இமாம் குர்துபி அவங்க வஸத்தக பில் ஹுஸ்னா, அதுக்கு சேர்த்து விளக்க சொல்றாங்க. நம்ம தபரியிலிருந்து அதை பார்த்துட்டு வருவோம். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ன சஅயக்கும் லஷத்தா ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா. அடுத்து வஸத்தக பில் ஹுஸ்னா, வஸத்தக பில் ஹுஸ்னா. வஸத்தக உண்மைப்படுத்தினார். சத்தக யுஸத்திகு தஸ்தீகன், உண்மைப்படுத்துதல், உண்மை என்று ஏற்றுக்கொள்ளுதல், நம்பிக்கை கொள்ளுதல், மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளுதல். ஒருத்தர் சொல்ற செய்தியை மனப்பூர்வமாக நம்பி ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துதல், அதான் தஸ்தீக். பில் ஹுஸ்னா, ஹுஸ்னாவை உண்மைப்படுத்தினார். பில் ஹுஸ்னா, ஹுஸ்னாவை உண்மைப்படுத்தினார். சரி. واختلف أهل التأويل في قوله تعالى وصدق بالحسنى. முதல்ல தபரியை பார்ப்போம். இமாம் தபரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலாவுடைய இந்த கூற்றிலே அறிஞர்கள் பல கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். அதில் முதலாவது கருத்து, فقال بعضهم معنى ذلك وصدق بالخلف من الله على إعطائه ما أعطى من ماله فيما أعطى فيه مما أمره الله بإعطائه فيه. இமாம் தபரியுடைய அரபி வாக்கியமே அவ்வளவு அழகா இருக்குங்க. சுப்ஹானல்லாஹ். புரியுதுங்களா? இதை அரபி புரிஞ்சு படிச்சா இமாம் தபரியுடைய அந்த விளக்கத்தை படிக்க படிக்க அழுகையா வந்துகிட்டு இருக்கும். அவ்வளவு அருமையான அரபி வாக்கியங்கள். இத்தனைக்கும் இமாம் தபரி அரபி மொழி பேசக்கூடியவங்க கிடையாது. பாரசீகத்தில் இன்றைக்கு ஈரான் இருக்கா இல்லையா, ஈரானில் தபரிஸ்தான் ஒரு ஊர் இருக்குது, தபரிய. அந்த ஊரில் பிறந்தவர்கள் அல்லாஹு தஆலா இந்த கல்வியை கொண்டு கோடிக்கணக்கான அரபியர்களுக்கு மேலே அல்லாஹு தஆலா அவங்களுடைய புகழை உயர்த்தினா பாருங்க. புரியுதா?
கல்விக்காக வேண்டிய வாழ்ந்த மாபெரும் அறிஞர். அந்த காலத்தில் இமாம் தபரியுடைய பேரில் ஒரு தனி மதுஹபே இருந்துச்சு. அவ்வளவு பெரிய அறிஞர். அதாவது இமாம் புகாரி, இமாம் முஸ்லீம், இந்த மாதிரி அறிஞர்கள் இருக்காங்க பாருங்க. இவங்கெல்லாம் பின்னாடி வந்தோம். இந்த மாதிரி அறிஞர்கள் மாதிரி ஒரு 1000 அறிஞரை ஒன்னா சேர்த்தா எப்பேற்பட்ட இல்மோ அந்த இல்மு யாரிடத்துல இருந்துச்சு? இமாம் தபரி இடத்துல இருந்துச்சு. புரியுதுங்களா? அரபி மொழியில, ஹதீஸ்ல, ஃபிக்ஹுல, இலக்கண இலக்கியத்துல, அதே போல வரலாறுகள்ல, அந்த மாதிரி எல்லாம் மனப்பாடம் மண்டையில் இருக்கும். நம்மள மாதிரி கிதாபில் கிடையாது. கிதாபை எடுத்து அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதா. படிச்சு 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 உள்ளங்கள் அந்த மாதிரி சுத்தமா இருந்துச்சு. நம்மள மாதிரி குப்பைகளால போட்டு நிரப்பி வச்சிருக்கல, சாக்கடையாக போட்டு நிரப்பி வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? யாராவது படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அப்படி கல்வி கற்றுக்கொள்வதற்கு நேரம் இல்லைன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அது புரிஞ்சுக்குங்க. அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? குப்பையா போட்டு தன்னுடைய நேரத்தை நிரப்பி வைத்திருக்கிறார். எனக்கு படித்தா மண்டையில் ஏற மாட்டேங்குதுன்னு யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது மண்டையில் எனக்கு படித்தா மனப்பாடம் ஆக மாட்டேங்குது, எனக்கெல்லாம் மனப்பாடம் ஆகாது, இந்த மாதிரி யாராவது சொன்னால் புரிஞ்சுக்குங்க, அவர் மண்டையில குப்பையா போட்டு வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அந்த குப்பையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அந்த ஞாபக சக்தி, அறிவு, புரியக்கூடிய எல்லா ஆற்றலையும் கொடுப்பான். அல்லாஹ் தஆலா விசாலமானவன். எங்க துன்யாவை குப்பையை கேட்டாலே அல்லாஹ் கொடுக்குறானுங்க, இல்மை கேட்டா அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? என்னங்க சொல்றீங்க நீங்க? எனக்கு புரிய மாட்டேங்குது. யாராவது எனக்கு படிப்பு எனக்கு வரமாட்டேங்குதுன்னு சொன்னா எனக்கு கோபமா வருது. ஏன்னா வராது? அல்லாஹ் சொல்ல ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, துஆ செய்ய சொல்றான். நீ கேட்டு இல்மா அல்லாஹ் கொடுக்காம இருப்பானா? எப்படி கொடுக்காம இருப்பான் அல்லாஹ் தஆலா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். இமாம் தபரி சொல்றாங்க பாருங்க, நல்ல கவனிங்க. வஸத்தக பில் ஹுஸ்னா, ஹுஸ்னாவை உண்மைப்படுத்தினார். என்னங்க ஹுஸ்னா? வஸத்தக பில் ஹலஃபி மினல்லாஹி அலா இஅதாயிஹி மா அஅதா மின் மாலிஹி ஃபீமா அஅதா ஃபீஹி மிம்மா அமரஹுல்லாஹ். அல்லாஹ் அக்பர். என்ன வாசகம்! படிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இன்னைக்கு ஃபுல்லா. கவனிங்க, நான் அர்த்தம் சொல்றேன் பாருங்க. முதலாவது பில் ஹலஃப். பில் ஹலஃப் என்று சொன்னா அதாவது ரிவார்டு என்று சொன்னா பிரதிபலன். மீனல்ல அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய பிரதிபலனை, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய அந்த பகரம், கிஃப்ட். நீ இதை கொடுத்தா நான் உனக்கு கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அதான் இதற்கு பதில். வஸத்தக பில் ஹலஃபி மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய அந்த ஹலஃப், அந்த பிரதிபலன். எதற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது? அலா இஅதாயி, இவர் கொடுத்ததற்காக. எதை கொடுத்தார்? மா ஆதா மின் மாலி, தன்னுடைய செல்வத்திலிருந்து இவர் எதை கொடுத்தாரோ, எங்கே கொடுத்தார்? ஃபீமா ஆதா ஃபீஹி மிம்மா அமரஹுல்லாஹ், அல்லாஹ் எங்கே இவருடைய செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டானோ அங்கே இவர் தன்னுடைய செல்வத்தை கொடுத்ததால், அப்படி கொடுத்தால் உனக்கு என்ன பகரம் கொடுப்பேன் என்று அல்லாஹ் வாக்களித்தானோ அந்த பகரத்தை யார் உண்மை என்று நம்பிக்கை கொண்டாரோ, சுப்ஹானல்லாஹ். அப்ப என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் இமாம் தபரி, நீங்க தர்மம் கொடுக்கும் பொழுது இந்த தர்மத்திற்கு கண்டிப்பா பிரதிபலன் அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்ற நம்பிக்கையோட கொடுங்க. அதான் இந்த வசனத்துக்கு விளக்கம். என்னடா நம்மளே பிச்சைக்காரன், நம்ம 10 ரூபாயை கொடுக்குறோமே, அச்சோ அடுத்த வேலைக்கு நம்ம கஷ்டப்படுவோமே, இந்த மாதிரி பிச்சைக்கார எண்ணத்துல கொடுக்காதீங்க. நான் 10 ரூபா கொடுத்தா அல்லாஹ் எனக்கு 100 ரூபா கண்டிப்பா கொடுப்பான், துன்யாலேயே அல்லாஹ் எனக்கு ரெட்டிப்பாக்குவான் அப்படிங்கிற யக்கீனோட கொடுங்க. புரியுதா? வஸத்தக பில் ஹலஃப், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட அந்த பிரதிபலனை உண்மை என்று நம்பியவராக கொடுத்தார். ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா. இது முதலாவது கருத்து. அல் ஹுஸ்னா என்றால் அல் ஹலஃப் மின் அல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய அந்த பிரதிபலன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த கருத்து சொல்றாங்க. புரியுதா? அதே போல வேற யாரு? இக்ரிமா அவர்கள் இந்த கருத்தை சொல்றாங்க. அவங்களுடைய மாணவர் தானே. பி அன்னல்லாஹ சயுக்லிஃபுஹு, முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் இந்த கருத்தை சொல்றாங்க. அதே போல ஆமா
அப்ப இந்த அல் ஹுஸ்னா என்பதற்கு முதல் வகையான விளக்கமாக இமாம் தபரி சொல்வது என்ன? வஸத்தக பில் ஹுஸ்னா ஐ பில் ஹலஃப் மின் அல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட அந்த பிரதிபலனை யார் உண்மை என்று நம்பிக்கை கொண்டாரோ, இந்த கருத்து. அடுத்து இமாம் தபரி அவர்கள் தஃப்சீருடைய இரண்டாவது கருத்தை சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல அல் ஹுஸ்னா என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னா, வஸத்தக பி அன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு, அல்லாஹு தஆலா ஒருவன் தான், அவனுக்கு இணை இல்லை என்ற அந்த தூய நம்பிக்கையை உண்மைப்படுத்தியவராக. அல் ஹுஸ்னா என்றால் யக்கீன், ஈமான சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு எந்த விதமான இணை துணை இல்லை என்பதை உண்மைப்படுத்தியவராக. சரியா? இந்த கருத்தை யார் சொல்றாங்க? அபு அப்துர் ரஹ்மான் சொல்றாங்க. வஸத்தக பில் ஹுஸ்னா என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த தூய திருக்கலிமாவை உண்மைப்படுத்தியவராக. வஹாக் ரஹிமஹுல்லாஹ் இந்த கருத்து சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாகவும் இந்த கருத்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இரண்டாவது கருத்து. மூன்றாவது விளக்கம் அல் ஹுஸ்னா என்பதற்கு, அதாவது அல் ஹுஸ்னா என்பது சொர்க்கத்தை குறிக்கிறது. வஸத்தக பில் ஹுஸ்னா, சொர்க்கத்தை உண்மைப்படுத்தியவராக. ஐ பில் ஜன்னதி. சரியா? முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கருத்தை உறுதி செய்றாங்க. அதே போல முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் மூலமா பல அறிவிப்பாளர்கள் இந்த கருத்தை உறுதி செய்றாங்க. அடுத்து நான்காவது கருத்து, அதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், பல் மானஹு வஸத்தக பி மௌஊதில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்கை உண்மைப்படுத்தியவராக. இந்த இடத்துல அதாவது அல் ஹுஸ்னா என்பது அல்லாஹ்வுடைய வாக்கு. வஸத்தக பில் ஹுஸ்னா ஐ பி மௌஊதில்லாஹி அலா நஃப்ஸிஹி ஃபஅமில பிதாலிகல் மௌஊத் அல்லதி வஅதஹுல்லாஹ், அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்கு கொடுத்த வாக்கை அந்த அடியான் உண்மைப்படுத்துகின்றார். சரிங்களா? இப்படி நான்கு விதமான கருத்து. ஒரு கருத்து என்ன? அல் ஹுஸ்னா என்பதற்கு இந்த தர்மத்திற்கு அல்லாஹ் என்ன பிரதிபலன் கொடுப்பான் என்று வாக்களித்திருக்கிறானோ அந்த பிரதிபலனை உண்மை என்று ஏற்றுக்கொண்டார், ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து என்ன? அதாவது ஈமான், லா இலாஹ இல்லல்லாஹ்வை உண்மைப்படுத்தியவராக. மூன்றாவது கருத்து என்ன? சொர்க்கத்தை உண்மைப்படுத்தியவராக. நான்காவது கருத்து என்ன? அல்லாஹுடைய வாக்கை உண்மைப்படுத்தியவராக. இது எல்லாமே ஒன்றுக்கொன்று நெருக்கமான கருத்து தான், ஒன்றுக்கொண்டு முரண்பட்ட வாக்கியமோ கருத்து எதுவுமே இல்லை. ஆனா இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த விளக்கங்களிலேயே மிக ஏற்றமான விளக்கமாக அவர்கள் என்ன பதிவு செய்கிறார்கள் என்றால், முதலாவது கருத்து, அதாவது அல் ஹலஃப் மின் அல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய அந்த பிரதிபலனை நம்பிக்கை கொண்டவராக, அந்த கருத்தை இமாம் தபரி அவங்க உறுதிப்படுத்துறாங்க. ஏனென்று சொன்னா சொல்கிறார்கள், வ இன்னமா குல்து ذلك اولى الاقوال بالصواب في ذلك لان الله تعالى ذكر قبله منفقا انفق طالبا بنفقته الخلف منها. இந்த வசனத்திற்கு முந்திய வசனத்துல அல்லாஹ் தஆலா யாரை சொல்கிறான்? யாரை பற்றி? தர்மம் கொடுப்பவரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அந்த தர்மம் கொடுப்பவர் தன்னுடைய தர்மத்தை கொண்டு தான் தர்மம் செய்வதால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தனக்கு பிரதிபலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த தேடலோடு செய்கிறார் அல்லவா, அவரை அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறதுனால இந்த இடத்துல வஸத்தக பில் ஹுஸ்னா என்பதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பிரதிபலனை நம்பிக்கை கொள்வது என்று அர்த்தம் கொடுக்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று கூறிவிட்டு அதற்கு இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸையும் பதிவு செய்றாங்க. அழகான ஹதீஸ், கவனிங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மா மின் யௌமின் கரபத் ஃபீஹி ஷம்சுஹு இல்லா பிஜம்பைஹி மலகானி யுனாதியான் இஸ்மஉஹு கல்குல்லாஹ் كلهم إلا الثقلين اللهم أعط منفقا خلفا وأعط ممسكا تلفا فأنزل الله ذلك في القرآن فأما من أعطى واتقى وصدق بالحسنى إلى قوله للعسرى. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ்ல என்ன வருகிறது? இந்த ஹதீஸ் இன்னொரு அறிவிப்புல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா வருது, அதை நம்ம பிறகு பார்ப்போம். இந்த ஹதீஸ்ல என்ன வருகிறது என்று சொன்னா, சூரியன் மறையக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் அந்த சூரியனுடைய ரெண்டு பக்கத்திலையும் ரெண்டு மலக்குகள் இருக்கிறாங்க. அந்த ரெண்டு மலக்குகளும் நல்ல கத்தி சத்தமா துவா செய்யறாங்க.
உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுமே அந்த துஆவை செவியுறுகின்றன, மனிதர்கள் ஜின்களை தவிர. இவங்களுடைய ஈமான் ஈமான் பில் கைபு, அதனால இவங்களுக்கு கைபுகள் மறைக்கப்பட்டு விடுகின்றன. அந்த 2 மலக்கு செய்யக்கூடிய துஆ என்ன? அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, அல்லாஹ்வே தர்மம் செய்பவருக்கு பிரதிபலனை நீ கொடு, நல்ல பிரதிபலனை நீ அவருக்கு கொடு. வஆதி மும்சிகன் தலஃபா, யார் தர்மம் செய்யாமல் கஞ்சனாக கருமியாக இருக்கிறானோ அவனுடைய செல்வத்தை அழித்து விடு, அவனுடைய செல்வத்தில் அழிவை நாசத்தை கொடு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆக இந்த ஹதீஸின் அடிப்படையிலேயும் இந்த வசனத்திற்கு வசத்தக பில் ஹுஸ்னா என்பதற்கு அல் ஹுஸ்னா என்றால் ஐ பில் ஹலஃபி மின் அல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய பிரதிபலன் என்ற அர்த்தம் வைக்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். சரியா? ஹைர். அடுத்து இமாம் குர்துபி அவங்க பதிவு செஞ்சாங்க பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. இந்த இடத்துல இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த சம்பவங்களை எல்லாம் இங்க பதிவு செய்யறாங்க. ஆக இமாம் தபரி தான் எல்லா முஃபஸ்ஸிர்களுக்கும் தந்தை. இமாம் தபரியுடைய தப்சீரை எடுக்காம எந்த ஒரு தப்சீர் முஃபஸ்ஸிரும் அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க குர்ஆனை தப்சீர் செய்யவே முடியாது. எல்லா கருத்தையும் அவர் அந்த தன்னுடைய தாய் தப்சீர்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. மற்ற சில விஷயங்கள் இருக்கும், அது மற்றவங்க புதுசா அவங்க பல நூல்கள் வந்து எழுதியிருப்பாங்க. அதாவது அந்த அறிவிப்பால் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றது. அறிவிப்புனா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், தாபீன்களுடைய அறிவிப்புகளை கொண்டு குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கிறதுல இமாம் தபரி தான் தந்தை. சரி, அல்லாஹும்ம யஸ்ஸிர். அப்ப ஏறக்குறைய இதற்கு நெருக்கமான விளக்கங்களை தான் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் பதிவு செய்யறாங்க. சரியா? அதே போல இமாம் குர்துபி அவங்களும் வசத்தக பில் ஹுஸ்னா என்பதற்கு இதே அளவுக்கு நெருக்கமான கருத்து தான் பதிவு செய்யறாங்க. அதாவது ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ்வை உண்மைப்படுத்துவது, இரண்டாவது சொர்க்கத்தை உண்மைப்படுத்துவது, மூன்றாவது கருத்து தொழுகை, நோன்பு, ஜக்காத்து போன்ற நல்ல அமல்களை உண்மைப்படுத்துவது. அடுத்ததாக இமாம் தபரி சொன்ன கருத்தை பதிவு செஞ்சுட்டு இமாம் தபரி இந்த கருத்தை ரொம்ப பிரியப்படுறாங்க என்பதையும் இமாம் குர்துபி அவங்க பதிவு செய்யறாங்க. சொல்லிட்டு இமாம் குர்துபி சொல்றாங்க, வ குல்லுஹு முத்தகாரிபுல் மஅனா இஸ் குல்லுஹு யர்ஜிஉ இலா ஸவாபில்லதி ஹுவல் ஜன்னah. இவங்க சொல்லக்கூடிய எல்லா கருத்துகளும் அர்த்தத்தால் ஒன்றுக்கொன்று நெருக்கமான கருத்துகள் தான். ஏன்னா இது எல்லாமே எதை நோக்கி தான் போகுது? மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியாகிய சொர்க்கம் என்ற அந்த நன்மையை நோக்கித்தான் போகிறது. இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் போதும். நாளை அமர்வுல இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து படிப்போம். அப்போ இன்னைக்கு நம்ம படித்த வசனத்தை மட்டும் ஒரு தடவை திரும்ப பார்த்துருவோம். இன்ன சஅயக்கும் லஷத்தா, நிச்சயமாக உங்களுடைய அமல் பலதரப்பட்டவையாக இருக்கிறது. ஆக ஃபஅம்மா மன் ஆதா, யார் கொடுப்பாரோ, வத்தகா இன்னும் பயந்து கொள்வாரோ, வஸத்தக பில் ஹுஸ்னா, ஹுஸ்னாவை யார் உண்மைப்படுத்துவாரோ. ஹுஸ்னா என்றால் என்ன? வரிசையா விளக்கங்களை மனசுல கொண்டு வந்துருங்க. அடுத்து அதில் இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன கருத்தை விரும்பினார்களோ அதையும் மனசுல கொண்டு வந்து வச்சுக்கொள்ளுங்க. அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் படித்ததிலே அருள் புரிவானாக. நல்ல செய்திகளை கேட்டு அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய உண்மையான மூமின்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹும்ம நஸ்அலுகல் ஜன்னா வ நஊது பிக மினன் நார். அல்லாஹும்ம க்ஸிம் லனா மின் ஹஷ்யதிக மா தஹூலு பிஹி பைனனா வ பைன மஅசியதிக் வ மினல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா மஸாயிபத் துன்யா வ மினல் அமலி மா துபல்லிகுனா பிஹி ஜன்னதக். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ثبت قلوبنا على دينك. اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. لا حول ولا قوة إلا بالله. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. والسلام عليكم ورحمة الله.